ஒண்ணு அந்த மேல ஏறத பார்த்தேன். அவனுக்கு பிச்சு 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 தூக்கி 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 போடுவாங்க. ஐயோ சாரி, இருங்க. ஆனா போன் வந்து பிபி ஏறிச்சுன்னு நினைக்கிறப்பா. சாரி சார். சரி, நீங்க இருக்காங்க வந்தீங்க. அது ஒண்ணு இல்ல, இவன் பேரு தான் தங்கராசு. நான் என்ன இப்ப வெளியே சொன்னேன், மேட்ரிக் வாங்க முதல்ல இத வர சார். இவன் பியானோ கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். தயவு செஞ்சு இவனையும் உங்க கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க சார். ஓ, பியானோ கத்துக்க வந்திருக்காரா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் தங்கராசு. சீக்கிரம் வாங்க. ஒழுங்கா இருந்துக்கோ. கிளாஸ்ல ரொம்ப நல்லா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. நல்லா பியானோ கத்துக்கிட்டு நீ ஆடிஷன்ல ரொம்ப சூப்பரா வாசிக்க போற. இது நடக்க போறது உறுதி. ஆல் தி பெஸ்ட் தங்கராசு. ஓகே, உனக்கு நான் பியானோ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொல்லி தர போறேன்னா, இங்க பாரு, இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் கீஸ். இந்த நோட்ஸ் தான் நீ வாசிக்க போற. ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒவ்வொரு டோன் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு ராகத்துல வாசிக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி சரியாம பார்த்து நீ சொல்ல வாசிக்கணும். இது ச டு ரி டு க டு ம டு ட டு ட டு நீ ச. அப்புறம் அது ரிவர்ஸ்ல வரும். சரியா? சரியாம சார், கச்சேரி ரொம்ப பயமா இருக்குது. சாரி வேணாம் சார், சொன்ன கேளுங்க சார். இது இப்போ சாரி 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 சாரி. என்ன இது சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு? சாரி சாரி சாரி. ஐயோ, வலிப்பு வந்துருச்சா? சாரி. ஐயோ, எனக்கு ரொம்ப கோவப்பட்டா வலிப்பு வரும். அது இப்போ கொஞ்சம் லேட்டா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரிப்பா. சரி, நம்ம லெசனுக்கு போலாம். நீ 4 மாசம் பியானோ கிளாஸ் போயிருக்க. இப்போ அது நீ கொஞ்சம் தேறிட்டேன்னு பாப்போம். நான் நல்லா தேறிட்டேன். இப்ப பாரு, நான் நேஷனல் ஆந்தம் எப்படி வாசிச்சு காமிக்கிறேன்னு. சூப்பர் பப்பி, ரொம்ப கலப்பிட்டேன். சூப்பர், வெல்டன் பப்பி, நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற. தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. சூப்பர் பப்பி, நீ பியானோ கிளாஸ்ல ரொம்ப நல்லா தேறிட்ட. நாளைக்கு நீ என்னை வந்து ஆடிஷனுக்கு மீட் பண்றதுக்கான டீடைல்ஸ் சொல்றேன். நாளைக்கு என்னை வந்து மீட் பண்ணு. ஓகே சார். அப்புறம் பப்பி, ஒன்றும் பெரிய டென்ஷன்லாம் கிடையாது. ஆடிஷனுக்கு சும்மா சாதாரண ஸ்டேட் லெவல் மாதிரி தான். ஸ்டேட் லெவலா சார்? ஆமா, நீ டிவில கூட வருவ. சன் டிவிலே போடுவாங்க. நிஜமாவா? ஆமா, ஒண்ணுமே பண்ண வேணாம். ஓகே, நேஷனல் ஆந்தம், அப்புறம் நான் சொல்லி கொடுத்த கல்யாண சாம்பார் சாதம். ஓகேவா? ஓகே சார். அந்த பாட்டை மட்டும் நீ நல்லா வாசிச்சா போதும். ஓகே. சரி, நான் ஃபீஸை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ நீ இந்த 4 மாசம் எனக்காக ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். அப்புறம் ஆடிஷன் ஆக்சுவலா டெல்லியில நடக்குது. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடத்த போறேன். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஆடிஷன் தான். அதனால ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 5,10,000 ரூபாய் எனக்கு நீ கொடுக்கணும். சரியா? என்னாச்சு பப்பி? ஏன் போற? என்ன சொல்லுது?
எனக்கு இந்த ஆடிஷன்ல இஷ்டம் இல்லை சார். ஏன்பா நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற, அருமையா இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் தங்கராசு, நீ இந்த ஆடிஷன்ல கண்டிப்பா நீ கலந்துக்கிட்டே ஆகணும். முடியாது. ஏன் அப்படி சொல்லிட்டு போறாங்க? இது வரைக்கும் ஹோட்டல் சரி விடையா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே விடுங்கண்ணே, இதுக்கெல்லாம் போய் அவர் பணம் தானே கேட்டாரு, நம்ம கிட்டதான் அவ்வளவா ஒரு வசதி இல்லை. தங்கராசு அழுவாத, விடு. நான் ஒன்றும் உன் மேல கோவமாங்க. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஒரு நல்ல வேலையா நீ உனக்கே தெரியும். சரி பார்த்து பத்திரமா இருந்துக்கோ குழந்தைங்களா. நான் ஊருக்கு போயிட்டு நல்லா கானா பாட்டு பாடிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுவேன். சரியா? நான் ரொம்ப தூரம் போறேன், வர்றதுக்கு 3 நாள் ஆகும். நீங்களே சமாளிச்சுக்கோங்க. சரியா? தேவைன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. நான் கிளம்புறேன். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. எனக்கு வேற சமைக்கவே தெரியாதே, நான் பாட்டுக்கு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொன்ன? சமையலா? ஏய், நீ கேட்டரிங் படிச்சுட்டு பெரிய செஃப் ஆயிடலாம். அதையெல்லாம் காண நினைச்சேன். எப்படி சூப்பர் ஏரியாக்கு. சரி, நான் போய் கேட்டரிங் கிளாஸுக்கு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு ரெடியாரு. ஓகே ஓகே. நீ ஏதாவது இன்னைக்கு ஒரு டிஷ் சமைச்சு வை, நாங்க இன்னைக்கு வந்து வெளியே சாப்பிட்டுக்கிறோம். நாளைக்கு போய் கேட்டரிங் கிளாஸ்ல போய் சேர்ந்துக்கலாம். நீ மட்டும் இந்த டிஷ்ஷை நல்லா சமைச்சேன்னு வைய, நீ செஃப் ஆயிடுவ. சீக்கிரம் வா, நம்ம போய் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஹலோ, என்னது? ஹோட்டல்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சிட்டியா? இந்த உடனே வந்துடுறேன். ஏய் தங்கராசு சீக்கிரமா சமைச்சு முடிச்சுட்டான். இந்த வாட்டி நம்ம வீட்டை தான் சாப்பிட போறோம். அப்படியா? சீக்கிரமா நம்ம போலாம். உங்களுக்காக இன்னைக்கு நான் ரொம்ப பிடிச்ச டிஷ் சமைச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு ருசியில மயங்கி போக போறீங்க. நிஜமாவா? அப்ப சீக்கிரமா சாப்பிட்டுருவோம். சீக்கிரமா.